மேகி எப்படி எவ்வளோ உப்பாக இருக்குதுன்ட்டு டேஸ்ட் பண்ணுது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் கொடுத்து போயிட்டுக்கோம் ஓகேங்களா? சீரியஸ்గా ஹெச்ஆர்லாம் பண்ணுவோம். ஓ எப்பா ஆயா சுட்ட ரொட்டி மாதிரி உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ திஸ் லோகேஷ் வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலாருக்கு தான் போக போகிறோம் கைஸ். எதுக்காக கோலாருக்கு போக போகிறோம்னா உங்களுக்கு மோட்டோ vlogging சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னடா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் வேறு கெங்கம்மா சாமி சிக்காரி உச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்டார்டிங் ஆஃப் தி கெங்கம்மா திருவிழா. அதனால தான் சரி இன்றைக்கி நம்ம ப்ரெசென்ட் இங்கே இருக்க மாட்டோம். நான் உங்களுக்கு எங்கே போகிறேன்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் கைஸ், எதுக்காக நான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன்ட்டு. இருங்க, கொஞ்சம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா பெட்ரோலும் போட்டாச்சு கைஸ். கிட்டத்தட்ட எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்கோன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு 300 தான் அடிச்சிருக்கோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்ட்ரோ vlogலேயே சொல்லியிருந்தேன். சரி இன்னொரு வாட்டி சொல்லலாமே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோலார் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வருது பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வருது. நான் அங்கேயே கூகுள் மேப் போட்டப்பே பார்த்தேன். எத்தனை நிமிஷத்துக்குள்ளே போயிடலான்னா ஒரு 1 hour 23 minutes. ஏன்னா இது பெருசாக ஹைவே இல்லை கைஸ், அதனால தான் 1 hour 23 minutesன்னு போட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு சிங்கிள் ரோட் தான். இப்போது போன vlogலேயே பார்த்துருந்துப்பீங்க, நம்ம ஆல்மோஸ்ட் பெங்களூர் வெளியும் போயிட்டு வந்திருப்போம். இப்போ திருப்பியும் கர்நாடகாவுக்கு நீ எதுக்குன்னு கேட்பீங்க. ஓ பாவம் போட்டோம். எதுக்காக இப்போ நம்ம கோலாருக்கு போயிட்டுருக்கோன்னா நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது தான் கைஸ். நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். என்னடா நீ சிங்கிள்னு சொல்லி திரும்பிட்டு இருந்தியே, இப்போ எப்படா தீனு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியடான்னு உங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும் கைஸ். நம்மளுடைய கிளாஸ் கேர்ள்ஸ் தான் பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இல்லை கைஸ், அதனால தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னேன். கிளாஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அதனால தான் இப்போ அவங்கள மீட் பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 weeksலேருந்து வாடான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி போயிட்டு வரலாமே, ஒரு வாட்டி தான் பார்த்துட்டு வரலாமேன்ட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம வேறு வாரத்துக்கு ஒரு நாள் தான் vlog பண்ணுற மாதிரி என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஆகிட்டுருக்கு. எதுக்காக அப்படி ஆகிட்டுருக்குதுன்னா பெருசாக நம்ம எங்கே போகிறதுக்குன்னு தோணலை கைஸ். எங்கேயுமே போகிறதுக்கு பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. மோட்டோ vlogging பண்ணாவே நம்மளுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும். அதான் பெருசாக நானே மோட்டோ vloggingயே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days நினைக்கிறேன். 2 to 3 days எந்த vlogமே பண்ணல, சும்மா தான் வீட்டில் இருந்தேன். சரி விடுங்க, சும்மா இருக்கிறதையும் எவ்வளோ பெரிய வேலை தெரியும் இல்லையா கைஸ். ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவான ஐடியா, நீங்கள் எப்போனா ஒரு வேளை கூகுள் மேப் போட்டாலும் ஃபஸ்ட்டு காருக்கு போடுங்க ஓகேங்களா. கார் வழியாக இருக்கிற மாதிரி போடுங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா. கார் ரூட்டுன்னு போட்டுக்கோங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா நான் ஆல்மோஸ்ட்டு ஒரு 2-3 இடத்துல நான் பட்டிருக்கேன். அதனால தான் சரி காருக்கே போட்டு போகலாம். காருக்கு போட்டு போனால் ஒரு அளவு கரெக்டாக கூப்பிட்டு போயிடுது கைஸ். பைக்குக்கு போட்டால் ஏதோ சந்து பூந்தெல்லாம் கூப்பிட்டு போகுது. அதனால தான் நீங்களும் எப்போனா போகிறப்ப காருக்கு போட்டு போங்க. இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எதுனா சொல்லி வைக்கலாம் இருக்கும் இல்லையா.
தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா கைஸ். அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த அக்கா என்ன கேட்டிருந்தாங்க, தம்பி எங்கேப்பா போகிறீங்க, என்ன லாங் ட்ரைவ் போகிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அக்கா இல்லைக்கா, இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், பெருசாக லாங் ட்ரைவெல்லாம் ஒன்றும் போனதில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுக்காக இது பர்டிகுலராக இப்போ இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு கேமரா எடுத்துன்னு போனால் தான் நம்ம ரிகக்னைஸ் ஆகிறோம், இல்லைனா நம்ம பெருசாக யாருமே கண்டுக்கிறதில்ல. இதுக்கப்புறமா நம்மளும் கேமரா தூக்கின்னு எல்லா இடத்துக்கு போகலான்ட்டு நான் டிசைட் ஆகிட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் நினைக்கிறேன் வர்றப்பே கேட்டிருந்தாங்க, ப்ரோ எங்கே கிளம்பிட்டேங்கன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்னோடய கேமராவுக்கு பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தியா, அது என்னோடய பேஷன் பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தியா, அது வெளியே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் கைஸ். பெருசாக எந்த விதமான பிளான்ஸ் இல்லை கைஸ். நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதெல்லாம் தெரில, கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு தெரியாதனமாக ஸ்லைட்ஸ் வேறு போட்டு வந்துட்டேன் கைஸ். அது வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. எப்படின்னா பெருசாக கியரே போட முடியல கைஸ். நான் எப்போ அந்த ஸ்லிப்பர் வாங்கினேன், ஸ்லைட்ஸ் வாங்கினோ அப்போலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எதுக்காக வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே எட்ஜில் தான் நம்ம வச்சு நம்ம சிம்பிளாக கியர் அப் பண்ணுவோம், டவுன் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்லைட்ஸ் போட்டதுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம கால் டவுன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாகவே டவுன் பண்ணணும். அப்போ தான் நம்ம கியர் ஆகட்டும் அப் பண்ணலாம், டவுன் பண்ணலாம். அது ரொம்ப கஷ்டம். அங்கே இந்த ஸ்லைட்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு சரியான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க கைஸ். என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜினா, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர் வாங்கினேன். நான் ஸ்லைட்ஸ் வாங்கியிருந்தேன். சரி ஸ்லைட்ஸ் வாங்கலாமா ஷூஸ் வாங்கலாமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தம்பி ஷூஸ் வாங்கிக்கோப்பா, நீ யூடியூப்பெல்லாம் பண்ணுற இல்லையா, இன்னும் ஃபெசிலிட்டியாக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் அழகாக தெரியுவேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, எனக்கு அங்கேயே எக்ஸ்பெக்ட் ஆகிடுச்சு, ஓ இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே. நான் அப்பே கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஷூஸே வாங்க மாட்டேன், நான் ஷூஸ் எப்போ வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போது நான் ஸ்லைட்ஸே வாங்கிட்டேன் கைஸ். ஆனால் சரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்னதை விட இன்னும் பயங்கரமாக தான் அங்கே பயங்கரம் அலப்புறதாக போயிட்டு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதன்னா இதுவே வேறு யாருனா இருந்திருந்தா ஒரு செகண்டில் வாங்கிட்டு இருப்பாங்க. சரி ஸ்லைட்ஸே வாங்கிடலான்ட்டு ஸ்லைட்ஸ் வாங்கிட்டேன் கைஸ். ஆனால் எதுக்காக வாங்கணுன்ட்டு இப்போ நான் யோசிச்சுட்ருக்கேன். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். கர்நாடகாவில் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் கைஸ். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க கைஸ் இந்த ரோட்ஸ் ஃபுல்லாமே. அது வெளியும் ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. இங்கே பாருங்கள், இதுதான் ஆரம்பமே, இந்த ரோட்ஸ் எல்லாமே ஆரம்பம். இதுக்கப்புறம் இன்னும் போக வெறித்தனமாக இருக்கும் கைஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அப்பே, இங்கே பாருங்கள் இந்த ரோட்ஸுன்ட்டு. இதுதான் கைஸ் சிச்சுவேஷன், இப்படி தான் போயாகணும். அப்பா சாமி, ஆல்மோஸ்ட் கேஜிஎஃப்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த ஸ்லைட்ஸ் போட்டுன்னு வந்ததுக்கு நான் படுற அவஸ்தை எனக்கு தெரிதுடா. அப்பா சாமி, இந்த ரோட்ஸுக்கு இந்த ஸ்லைட்ஸுக்கு சரியாக போச்சு. ரைட்ரா செய்கிறோன்னு நினச்சிட்டிங்க, எப்படி செஞ்சால் என்ன பாடா. இங்கன்னா ரோட்ஸ் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது. கேஜிஎஃப்கே அடையாளம் இதுதான். இங்கே பாருங்கள், நான் எப்போ இந்த ரோட்ஸ்க்கு வந்தாவே இதுதாங்க ரசிப்பேன். கம்ப்ளீட்டாகவே அந்த குவாரியில் கோல்ட் மைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே, இப்போ நம்ம ப்ரெசண்ட் கேஜிஎஃப்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் நம்ம கோலாருக்கு போக வேண்டியதான் கைஸ். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எத்தனை பேர் அங்கே இருக்காங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால ஒரு 5 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க கைஸ். அவங்க எதுக்காக கோலாருக்கு போயிருக்காங்கன்னா இன்டர்ன்ஷிப் தான் போயிருக்காங்க கைஸ். மேக்ஸிமம் இன்டர்ன்ஷிப் கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நீங்கள் யார் பார்க்கலையோ ஒரு வாட்டி போயிட்டு அது பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகேங்களா? இப்போ அவங்கெல்லாம் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க கைஸ். இன்னும் சொல்லியிருந்தாங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கோலாருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என்னை சுத்தமாக அவங்க நம்பலை கைஸ். அவங்கள நம்பி நான் வந்துட்டேன். வாவ், நல்லா இருக்கே. வெல்கம் டு கர்நாடகா மாதிரி. என்னன்னு தெரில, இந்த வார்த்தை அப்போலேருந்து எனக்கு ரிலேட் ஆகிட்டே இருக்குது. வெல்கம் டு பெங்களூர், வெல்கம் டு கர்நாடகா. எதுக்காக நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ப்ரீவியஸ் vlogலலாம் இதுதான் கைஸ் ஃபுல் ஃபன்னே. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பெருசாக அவங்க என்னை ட்ரஸ்ட்டே பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, வராது போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 11 o'clock போல் நான் அங்கே ரீச் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ டைம் எவ்வளோனா ஆல்மோஸ்ட் 10:40 ஆகிடுச்சி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்ம ஒரு 11:30 போய் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ரோட்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் நம்ம எத்தனை பேர் போயிட்டுருக்கோன்னா, உங்களுடைய கிரே மோட்டோ மட்டும்தான். கூட ஒரு பேக் பேக்கும் கேரி பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். எதுக்காக பேக் பேக்குன்ட்டு நிறையா பேர் தெரிஞ்சிருந்துருக்கோம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டில் சொல்ல வேண்டியது. ஃபஸ்ட்டில் சொல்லாமல் ப்ளாக் சென்டரில் சொல்கிறேன் இல்லையா? ஓகே, எப்பயோ சொல்கிறேன்ல, அது வெளியே சந்தோஷம்தான். பேக் பேக் எதுக்காக கேரி பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு ப்ராடக்ட்காக. அதுக்கப்புறமா நம்மளோட கேமரா ஐட்டம்ஸ், அப்புறமா நம்மளோட கேஜெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சது தான். அதை எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ தான் நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, டேய் நீ வர்றதில்ல போகிறதில்ல, ஃபோனை கட் பண்ணுறான்ட்டு பொசுக்குன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க கைஸ். ரொம்ப சரியான மொக்கையாக போயிடுச்சு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். போய் ஒருத்தருக்கு இங்கே பாருங்கள் கால் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ட்ரஸ்ட் இல்லை, ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு ஒன்றும் இல்லைம்மா கைஸ். இவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட். எக்கோ கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இவங்களை நம்பினதுக்கு வச்சாங்க கைஸ் எனக்கு ஆப்பு. கண்டிப்பாக இவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஃப்ரெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து கேர்ள்ஸ் பேச்சுலர் ரூமுக்கு வந்து. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, இப்போ வந்ததுக்கு மேகி செஞ்சுருக்காங்க. மேகி ஒரு பயங்கரமான சொதப்பில் தான் போய் முடிஞ்சிருக்கு. காட்டுங்க இப்போ இந்த மேகி எப்படி எவ்வளோ உப்பாக இருக்குதுன்ட்டு டேஸ்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சிச்சு கம்மி தானா, பார்த்தாலே தெரிஞ்சிச்சுமா. செம்மையான உப்பு தான். இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு. ஓகே, எல்லாம் இருக்கட்டும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இருங்க, அப்புறமா உங்களை கண்டினியூ பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் போயிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 பேர் காட்டிட்டீங்க. இப்போ இவங்க ஒருத்தன் 3rd பர்சன். ஹாய். தேங்க்யூ. அப்போ என்ன பண்ணிட்டுருக்கா? நம்ம காலேஜில் பார்க்குறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கெத்தாக சுற்றிட்டு இருப்பாங்க. காப்பிரைட் வரக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். இருக்கு எங்கே இருக்கா? ஹாய். மானம் போகுதா? ஹாய். பார்த்தியா, இதான் ரெஸ்பெக்ட். சே, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாந்தான். நம்ம காலேஜ்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ கெத்தாக சுற்றி நின்றோம். ஆனால் இங்கே வந்தால் கடைசியில் துணி துவைக்கிறது நம்ம பொழப்பாகி போச்சு இல்லை கைஸ். இப்போது ப்ரெசண்ட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் எங்கடா டைமே காணோம். 11:02 ஆயிடுச்சு. நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் நம்ம ஃப்ரெண்டு வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் வந்ததுக்காக அவங்கெல்லாம் சிக்கன்லாம் எடுத்துன்னு வந்து செஞ்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வெளியே சந்தோஷம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நாங்கள்லாம் ரொம்ப முன்னேறிடும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது ஒருத்தியே இல்லை, உள்ள ஒரு கேங்கே இருக்குது. ஓகேங்களா, எல்லாம் அவங்கவுங்க ஆளு கூட பிஸியாக இருக்காங்க. அவங்க மட்டும் அவங்க ஆளு கூட பிஸியாக இருக்கட்டும், நம்ம மட்டும் உங்கள் கூட பிஸியாக இருக்கோம். ஓகேங்களா, இருங்க. ஆனால் பெருசாக எந்த பிளான்ஸ் இல்லை கைஸ், எங்கே வெளியே போகிற பிளான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க ப்ரெசன்ட் ஷிஃப்டிங்கில் இருக்காங்க இல்லையா, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதனால தான் எந்த விதமான ஷிஃப்டிங்கெல்லாம் இல்லை. என்னை நம்புறதில்லன்னு ஒரு கேஸ் உங்களுக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன் மோட்டோ விளாகில். அது வந்து இந்த பொண்ணு தான் என்னை நம்புறதில்லன்னு சொல்லிச்சா. ஓகேங்களா, அவங்க மோட்டோ விளாகில் சொன்னாங்க பார்த்தீங்களா. இவளுக்கு ப்ரெசென்ட் தமிழ் வராது, ஃபுல் தெலுங்கு தான். அதனால தான் தமிழ்லே வச்சு கலாய்க்கணும்னு நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங்லே சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு கொடுத்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, நினைக்கிறேன் கைஸ். கைஸ், இதுதான் கேர்ள்ஸ் பேட்சில் இருக்கும். யாருமே உங்களுக்கு பெருசாக காட்ட மாட்டாங்க. நம்மளுடைய பேர் மட்டும் தான். பேச்சுலர் ரூம்லேயே ஒரு பெரிய கொடுமை என்னென்னா இந்த லவ்வர்ஸ் ப்ராப்ளம் தான். மாதிரி சிங்கிள்ஸ் இருந்தால் தான் ரொம்ப எனக்கு இந்த பொண்ணுக்கு. நாங்கள்லாம் சிங்கிள்ஸ் பேட்ச், நீங்கள்லாம் கமிட்டட் பேட்ச். யார் கமிட்டட்னா அந்த லாஸ்ட் பொண்ணு, இந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு இல்லை, அந்த லாஸ்ட் பொண்ணு கமிட்டட். நாங்கள் சிங்கிள். लोकी सीरियस గా హెచ్ఆర్ లా ఉండవు లోకి. ఫ్యూచర్ హెచ్ఆర్. ఓ యబ్బ ఐడి కార్డ్ ఏ కావేన నా ఫోటో ఎత్తుకోవా మనకి రాదమ్మా. ఉండమ్మా. యప్పా టైట్ గా ఉందా? లైట్ గా చేయిదా టైట్. అప్పుడు ఇరుకునే లేదు. ఫిట్ గా నాకు లూజ్ గా ఉంటది. ఇది కాలర్ ఇది ఐడి 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 ఇక్కడ ఐడి తగిలించి ఐడి ఐడి ఇక్కడ ఐడిరా. ఏయ్ బూత్ ఫ్రెండ్ వేసుకుంటావా? బూత్ ఫ్రెండ్ ఇది హెడ్ మాస్క్ అంటారు. అడుగు నా బ్యాగ్ పైన టెంపుల్ అది ఎట్లా వేసుకోవాలి నీకు? ఏదేం ఆఫ్ అయిపోయింది. అంతే అంతే పోతా ఓకే. అది కాదు, అట్లా కాదు వేయాల్సింది. ఇంకేసుకునేకే రాలే. అట్లా కాదు, ఇంకా బాగా వేసుకోవచ్చు. క్యాప్ పైకి ఇట్లా బాగా లాగదు దీన్ని. ఫస్ట్కి వేసుకుంటే నువ్వు పోతావు పైకి. ఐడి ఎక్కడ?
लेबर का कॉन्ट्रैक्ट कॉन्ट्रैक्टर सनराइज दिस इज माय आईडी तिरुप तिरुप तिरुपना त्रिशा त्रिशा सनराइज वर्कफोर्स सनराइज सनराइज वर्कफोर्स प्राइवेट लिमिटेड यस यस కానీ చూసే సేట్ దుబాయ్ సేట్ నట్టున్నాడు కదా భూత ఎప్పుడైనా వేసుకుంటే ఇంకా హైలైట్ అదే అది 20 నిమిషం ఆ ఫోటో ఎత్తుకో ఇది కనిపించలేదు ఏ లోకి ఉతికిండేది లోకి అది కష్టపడి బాగా ఉంది కదా పర్లే கைஸ் இவ்வளோ நேரம் வீட்டில் ஃபுல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க பாவம் நேற்றெல்லாம் ஷிஃப்ட்டுக்கு போய் ஒரே ஃபுல் கஷ்டமாக அதனால ஃபுல் டயர்ட் யாருமே தூங்கலையாங்க சரி நான் வந்ததுனால எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் எங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்கேன் எனக்கே தெரில ப்ரெசண்ட்டு எங்கே போகலான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பார்க்க வேணவா எதுக்கு பார்க்க வேணான்னா அவளுக்கு புரிஞ்சிருந்துக்கும் உனக்கும் புரிஞ்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு சரி இருங்க எங்கே போகிறோன்ட்டு தெரில இப்போ தான் நம்மளுடைய லஞ்ச் முடிச்சாச்சு லஞ்ச் மாத்திரம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் செஞ்சுருந்தா ஷெஃப் ராஜலக்ஷ்மி தான் ஓகேங்களா ஃப்யூச்சரில் மாஸ்டர் ஷெஃப் ராஜலக்ஷ்மி ஆக போகிறாங்க இப்போ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிடுங்க ஓகேங்களா நூதர் எனக்கு இது புரியல கேட்டு ப்ரௌட் తీసుకున్నాం కదా నాకు అది అర్థం కదా సార్ குக்கிங் ரைஸ் குக்கிங் பண்ணி இவங்க தண்ணி ஊற்றினவங்க எல்லாரும் அவங்கவுங்களே ஊற்றிக்கினாங்க அப்படி எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க நான் எடுத்துகிட்டு வரல இவ எடுத்துகிட்டு வந்தா ஓகேங்களா ఎవరికి నాకు నిన్నిందిப்பா ஒன்றும் வேணாம் நீங்கள் சந்தோஷமாக போங்க போதும் நீங்கள் எப்போனா போங்க சரி ஃபைனலாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எல்லாம் டிசைட் பண்ணி மெக்டானல்ட்ஸ் வந்திருக்கோம் கைஸ் பெட்டில் காட்டக்கூடாது நம்ம ரிச்னஸ் போயிடும் அப்படின்னு இல்லை இதான் பில் இன்னும் ஆர்டர் பண்ணது எதுவுமே வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு புடி தான் நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டுக்காக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இல்லை வந்தால் வாங்கி அடித்து சாப்பிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா அந்த பொண்ணு பிஸியாக இருக்குது వెయిటింగ్ ఫర్ పిజ్జా ఆర్డర్ చేద్దాం పిజ్జా ఓకే ఆర్డర్ చేద్దాం ఫస్ట్ జ్యూస్ ఓకే పెప్పర్ ஆல் டைம் பீஸா தான் ஸ்பெஷல் பீஸா தான் ஸ்பெஷல் எங்கள் ஆயா சுட்டு ரொட்டி மாதிரி மூணு பேர் கைஸ் இப்போ தான் போயிட்டு நம்மளுடைய மெக்டானல்ட்ஸ் போயிட்டு எல்லாமே அடித்து முடித்தோம் ஆனால் பெட்ஷீட் இந்தி வச்சிருந்து இந்த பொண்ணு தான் கைஸ் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த பொண்ணு மூஞ்சி எங்கே கிடைக்குதோ அந்த பொண்ணை பிடிச்சிக்கோங்க அந்த பொண்ணு எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும் அந்த பொண்ணு ப்ரெசென்ட் சிங்கிள் தான் யாருன்னா இந்த
கமிட் பண்ணிக்கோங்க ஓகே. ஆனால் ஒரே ஐட்டம் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அது நான் செலக்ட் பண்ண ஐட்டம் தான் விங்ஸுன்னு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்களேன் அம்மா, நான் சொல்கிறது சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு விங்ஸு வாங்கணும், கிட்டத்தட்ட ஒரு 200 பில் ஆச்சு. அந்த விங்ஸே டோட்டலாக காலி கைஸ். அது ஒன்று தான் சொதப்பல். ஓகே, இன்றைக்கி ப்ரெசென்ட் எங்கேயுமே நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வாரம் தான். எப்படி சிரிக்கிட்டோம் எனக்கு என்ன, இன்னும் அடுத்த வாரம் தான் போயிட்டு நம்ம ஒரு பிளேஸுக்கு போகலான்ட்டு இப்போ பெரிய பிளானை போட்டுட்ருக்காங்க. அது எப்போ வெளியே சாத்தியன்ட்டு அவங்களுக்கும் தெரில, ஒன்றும் நம்மளுக்கும் தெரில. ஓகே, பாய் பாய், மீட் யூ நெக்ஸ்ட் வீக். பாய் பாய், மீட் யூ நெக்ஸ்ட் வீக். ஓகே கைஸ், பாய் பாய். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணி ஓகே இங்கே ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துவங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என் ஃப்ரம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, என் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல இந்த டே இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. ஓகே, நல்லபடியாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். மீட் பண்ணதப்பமா நம்மளுடைய நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் கால் பண்ணி என்னடா மச்சான் பொண்ணுங்கிட்ட தான் போவியா, எங்கள் கிட்டலாம் வரமாட்டியான்ட்டு. இவங்க என்ன 2 வாரத்துலேருந்து கூப்பிட்டுருந்தாக்காக தான் இவங்ககிட்ட போயிட்டு வந்தோம் கைஸ். மித்தப்படி பார்ஷியாலிட்டிலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கான டே ரொம்ப சிறப்பாக தான் அமைச்சிச்சு கைஸ். ஜென்ரலாக கேர்ள்ஸ் பேச்சுலர் ரூம்ஸ் எல்லாமே யாருமே பெருசாக அலோவ் பண்ணிட மாட்டாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை ட்ரஸ்ட் பண்ணி ரூமுக்கு அலோவ் பண்ணி ஃபுட் ப்ரொவைட் பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக நம்ம வீடியோஸ்க்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் தான் பெருசாக vlog எடுக்கக்கூடாது தான் நினச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்ல எடு, யார் பார்த்தா என்ன ஃப்ரெண்ட்ஸு தானேன்ட்டு அவங்களே என்னை பூஸ்ட் பண்ணாங்க. அது வெளியும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா, உங்களுடைய ட்ரூ ஃப்ரெண்டு மாதிரி என்னை பார்த்துக்கிறதுக்கு கிரே மோட்டோ சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க 4 பேருக்கு போக போக ரொம்ப எமோஷ்னலாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட என் பண்ணிக்கிறேன்.